புதுச்சேரி ஊசுடு பகுதியைச் சேர்ந்த சகோதரர்கள் சதீஷ் மற்றும் பிரதீப் கஞ்சா விற்பனை செய்து வந்தனர். வியாபாரத்தில் ஏற்பட்ட மனக்கசப்பால் ஒருவருக்கொருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர். இருவரையும் நீண்ட நாளாக போலீஸ் தேடி வந்த நிலையில் மும்முரமாக சண்டையிட்டுக் கொண்டிருந்த சகோதரர்களை போலீஸ் ஏட்டு வசந்த் கையும் களவுமாக பிடிக்க முயன்றார். போலீஸ் பிடியிலிருந்து தப்புவதற்காக வீட்டில் இருந்த குக்கரை எடுத்து வந்து ஏட்டு வசந்தின் தலை மற்றும் முகத்தில் இருவரும் பலமாக தாக்கிவிட்டு தப்பி சென்றனர். தலை மற்றும் முகத்தில் ரத்தம் கொட்டியது. வசந்த் வலி தாங்க முடியாமல் அலறினார். அப்பகுதி மக்கள் வசந்தை மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனர். இதுகுறித்து வழக்கு பதிந்த புதுச்சேரி போலீசார் வசந்தை தாக்கிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் கஞ்சா புழக்கத்தை தடுக்கவும் காயமடைந்த வசந்துக்கு தரமான சிகிச்சை அளிக்கவும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கூறினார். கஞ்சா வழக்கில் தொடர்புடையவர்களை கைது செய்வதற்கு வசந்த் என்ற காவலர் இங்கே அவர்களை கைது செய்ய சென்ற பொழுது அந்த காவலர் அந்த குற்றவாளிகளால் தாக்கப்பட்டு மண்டையில் பெருத்த காயம் ஏற்பட்டு அவர்கள் ஜிப்மர் மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருந்தார். இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சட்டமன்றத்திலே அவருக்கு மேல் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவருடைய கோரிக்கைகளை ஏற்று அவர் சென்னையிலே உள்ள மருத்துவமனையிலே மேல் சிகிச்சைக்காக இன்றைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். உரிய அந்த சிகிச்சையை நம்முடைய துறையின் மூலமாக அவருக்கு ஆகின்ற அந்த மருத்துவ செலவை நம்முடைய துறையின் மூலமாகவே அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை இந்த துறையை ஏற்று செய்யும் என்ற அறிவிப்பையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் மின்துறையிலே பணியாற்றுகின்ற ஊழியர்கள் பணியாற்றுகின்ற பொழுது அவர்களுக்கு ஏற்படுகின்ற அந்த விபத்துகள் ஏற்படுகின்ற பொழுது அதற்குரிய செலவையும் அரசே ஏற்க வேண்டும் என்று மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். அதையும் பரிசீலனை செய்து அதை போன்று அவர்கள் தங்களுடைய பணி நேரத்தில் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு மின்துறையிலே அவர்களுக்கு ஏதாவது காயங்கள் அடிபட்டாலோ அல்லது ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டாலோ அந்த மருத்துவ செலவையும் அரசே ஏற்கும் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கின்றோம். எனவே அவருடைய பணியின் போது அவர்களை பாதுகாக்க வேண்டியது, ஊழியர்களை பாதுகாக்க வேண்டியது இந்த அரசினுடைய கடமை. அவற்றையெல்லாம் அந்த மருத்துவ செலவையும் அரசே ஏற்கும் என்று இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது.